அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வர வேண்டும். சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு, கதறி அழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆயிஷா என்ன ஒரே சத்தமா இருக்கு, என்ன ஒரே சத்தமாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆயிஷா நான் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் உங்களை தேடி அழுகுறாங்க யார ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லி குடிக்கிறாங்க. குளிச்சு விட்டு அலி ரலியல்லாஹு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு அவர்கள் ரெண்டு பேருடைய தோல்ல கையை போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. நபி அவர்களுடைய ரெண்டு காலும் தரையில தேய்ச்சிக்கிட்டே வருது. சஹாபாக்கள் இந்த காட்சியை பார்க்கிறாங்க. எத்தனையோ போர் களங்களில் எதிர்த்திருந்த அந்த கால், எத்தனையோ தடவை பல தடவை ஓடி ஆடிய அந்த கால்கள் பல தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று பயான் செய்ததை பார்த்த அந்த நபி இப்படி நடந்து வருவதை பார்த்து சஹாபாக்கள் உள்ளம் தாங்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா மெம்பருக்கு வராங்க. வந்து மெம்பர்ல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பயான் பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் மெம்பர்ல உட்கார்ந்து பேசுறது இல்லை, நின்று தான் பேசுவாங்க. ராஜா மாதிரி நின்று பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பேசுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, சஹாபாக்களே என்ன நினைச்சு உங்களுக்கு கவலையா இருக்கா? ஆமா யார ரசூலுல்லாஹ், உங்களுக்கு என்ன ஆச்சாரம் சொன்னான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அய்யுஹன் நாஸ் மௌஇதி மஅக்கும் லைஸ ஹுனா ஃபி துன்யா, நான் இந்த துனியாலே உங்க கூட இருக்க மாட்டேன். இன்னமா மௌஇதுக்கும் மஇ இந்தல் ஹவுல், நான் உங்க கூட எப்ப தெரியுமா இருப்பேன், ஹவுல்ல தான் இருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்னுடைய இந்த வஃபாத் நெருங்கிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க, மக்களை கூப்பிட்டு, மக்களே நீங்கெல்லாம் ஏழையாக இருப்பதை நான் கவலைப்படுவேன். உங்களுக்கு எல்லாம் துன்யா கிடைச்சி உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த யூத நசராணிகள் எப்படி அந்த துன்யா துன்யா என்று வாழ்ந்து அழிந்து விட்டார்களோ அதுபோல் நீங்கள் எல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்களாக ஆகி இந்த தீனை விட்டு வெளில போய்விடுவீர்களோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹய்யர அபுதன் அல்லாஹு தஆலா பைன துன்யா வ பைன இந்தஹு ஃபக்தார ஸாலிகல் அப்து மா இந்தல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஒரு அடிமைக்கு இந்த துன்யால வாழ்றதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தான், தன்னை வந்து பார்ப்பதற்கும் ஒரு பர்மிஷன் கொடுத்தான், ஒரு அனுமதி கொடுத்தான். ஃபக்தார ஸாலிகல் அப்து மா இந்தல்லாஹ், அந்த அடிமை அல்லாஹ்விடத்தில் வருவதை ஏற்றுக்கொண்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு விளங்க இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பி அழுகுறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வகா அல் அபுது ஹுவல் முஹய்யர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த இக்தியார் கொடுக்கப்பட்ட அந்த அபுது, அந்த அடிமை இருக்கிறாங்களே அது ரசூலுல்லாஹ் தான். அவர்கள் தான் சொல்கிறார்கள் தாங்கள் செல்ல இருப்பதாக, தாங்கள் மரணிக்க இருப்பதாக சொல்கிறார்கள். கேட்டவுடன் சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையிலேயே சொல்லி காமிச்சாங்க ரசூலுல்லாஹ். கடைசி